Hi my dear friends and families, welcome to Sislin's Cookery. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி எண்ணெய் கத்திரிக்காய். இந்த எண்ணெய் கத்திரிக்காவை சூடான சாதத்தில் போட்டு சாப்பிட்டு பார்த்திங்கன்னா அவ்வளோ அமிர்தமாக இருக்கும். இதுக்கு சைட் டிஷ்ஷாக வெறும் அப்பளம் வச்சு சாப்பிட்டா மட்டுமே போதும், செம்மையாக இருக்கும். இது எங்களோட ஒரு சிக்னேச்சர் டிஷ்னே சொல்லலாம். இது என் தங்கச்சி தான் எனக்கு சொல்லி கொடுத்தா. அவ்வளோ டேஸ்ட்டாக அட்டகாசமாக இருக்கும். வாங்க இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சஸ்லின்ஸ் குக்கரி பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். சரி, இப்போ இந்த எண்ணெய் கத்திரிக்காய் பண்ணுறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். கத்திரிக்காய் 7 கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயம் 20லேருந்து 25 நம்பர். கொஞ்சம் இதை நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் இதை நான் சாப்பரில் போட்டு குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். பூண்டு 5 பால். தக்காளி 2 பெரிய சைஸ் தக்காளி அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். புளி ஒரு பெரிய எலுமிச்சை சைஸ் ஊற போட்டு வச்சுருக்கேன். பொடி என்னதெல்லான்னு பார்த்தோன்னா வத்தப்பொடி 1 டேபிள் ஸ்பூன், ஜீரகப்பொடி 1 டேபிள் ஸ்பூன், மல்லிப்பொடி 2 டேபிள் ஸ்பூன், குழம்பு மிளகாய் தூள் 3 டேபிள் ஸ்பூன், மஞ்சள் பொடி 1 டீஸ்பூன், அப்புறம் உப்பு தேவையான அளவு, தாளிக்கிறதுக்கு கடுகு 1 டீஸ்பூன், வெந்தயம் 1/2 டீஸ்பூன், அப்புறம் கொஞ்சம் கறி லீவ்ஸ் எடுத்திருக்கேன். சரி, இப்போ இந்த எண்ணெய் கத்திரிக்காய் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த எண்ணெய் கத்திரிக்காய்க்கு புளி ஜாஸ்தி இருந்தால் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் ஒரு பெரிய எலுமிச்சை சைஸுக்கு தண்ணியில் ஊற போட்டு வச்சுருக்கேன். இப்போ கத்திரிக்காவை இந்த மாதிரி ஆறாக நம்ம கட் பண்ணி வச்சுக்கிறோம். உள்ளே ஏதாவது பூச்சி புழு இருக்கான்னு பார்த்துக்கோங்க. காம்பெல்லாம் கட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி 6 இதாக நம்ம கட் பண்ணி தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க. அப்புறமா ஒரு பவுலில் மஞ்சள் பொடி, குழம்பு மிளகாய் தூள், ஜீரகப்பொடி, வத்தப்பொடி, மல்லிப்பொடி, அப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. போட்டு கொஞ்சம் புளி தண்ணி ஆட் புளி நம்ம ஊற வச்சுருக்கோம்ல, அந்த புளி தண்ணியை ஒரு 2 ஸ்பூன் புளி சாறை அதில் விட்டுட்டு அதோட சேர்த்து நல்லா அந்த மசால் நம்ம பிசைஞ்சு வச்சுக்கலாம். இப்போது ஒரு கத்திரிக்காவாக எடுத்து அந்த மசால் அந்த கத்திரிக்காய்க்குள்ளே நம்ம ஸ்டஃப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம எல்லா கத்திரிக்காயும் மசாலா எல்லாத்தையும் உள்ளே வச்சுக்கலாம். மிச்சம் மசாலா இருந்தால் கூட அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம குழம்புல போட்டுக்கலாம். அதை இந்த மாதிரி எல்லா கத்திரிக்காய்க்குள்ளேயும் மசால் வச்சதுக்கப்புறமா இப்போது ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா வெந்தயம், அப்புறமா கட் பண்ணி வச்சுருந்த பூண்டு, அதோட கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கிறோம். இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பூண்டு பொன்னிறமாக ஆனும். இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் ஆனதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருந்த சின்ன வெங்காயம் போட்டுக்கிறோம்.
போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் வேகிறதுக்காக கொஞ்சம் கல் உப்பு போட்டிருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா என்ன பண்ணுறோன்னா மசால் ஸ்டஃப் பண்ணி வச்சுருந்த கத்திரிக்காவை ஒன்று ஒன்றா இதில் வந்து இந்த மாதிரி நம்ம அடுக்கி வச்சுக்கலாம். இதை நம்ம கிண்டி விட வேண்டாம், மூடி போட்டு கொஞ்ச நேரம் அது வேகட்டும் எண்ணெயிலேயே. அப்பப்போ வந்து அந்த கத்திரிக்காவை திருப்பி விட்டுக்கோங்க. கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒருக்க கத்திரிக்காவை திருப்பி விட்டு எல்லா சைடும் எண்ணெயிலே வந்து வேக வச்சுக்கலாம். அஞ்சு நிமிஷத்துக்கு ஒருக்க மூடி போட்டு இந்த மாதிரி வதக்கி விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் கத்திரிக்காவை. பாருங்கள், ஃபுல்லாக கத்திரிக்காய் எல்லாமே வந்து வெந்துருச்சு. ஒரு 3/4 பாகம் வந்து வெந்துருச்சு. இப்போ வந்து நம்ம அந்த மசால் மிச்சம் இருக்குல்ல, அதுலேயே வந்து நம்ம புளியை கரைச்சி ஊற்றிக்கலாம். அந்த மசாலோடு சேர்த்து இந்த புளி தண்ணியை கத்திரிக்காய் இதில் ஊற்றிட்டு இப்போ கொஞ்சோண்டு நம்ம குழம்பு மிளகாய் தூளும், இது வந்து எக்ஸ்ட்ரா வேணும்னா போட்டுக்கோங்க, ஜீரகப்பொடி, கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி, இது மட்டும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணி நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ மூடி போட்டு அந்த தண்ணி நல்லா கொதிக்க விட்டுடலாம். இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி கொஞ்சம் வற்றி கொஞ்சம் கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்கு. கத்திரிக்காய் பார்த்திங்கன்னா நல்லா வெந்திருக்கு. இப்போ என்ன பண்ணுறோன்னா நம்ம அரைச்சி வச்சுருந்த தக்காளி அதை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். தக்காளியோட கொஞ்சம் தண்ணியும் வந்து சேர்த்து ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு டேஸ்ட் பார்த்துக்கோங்க. உப்பு வேணும்னா எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ மூடி போட்டு நல்லா சிம்மில் வச்சுருங்க. எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு கட்டியாயிரும். இந்த மாதிரி வந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கணும். பார்த்திங்கன்னா எவ்வளோ திக்காக இருக்குன்னு பாருங்கள். இதில் வந்து நான் இப்போ என்னோடய சீக்ரெட் இன்க்ரீடியண்ட் ஆட் பண்ணுறேன். ஒரு ஸ்பூன் வெல்லம் போட்டுக்கிறேன். இதை போட்டு டேஸ்ட் பார்த்திங்கன்னா அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். சூடான சாதத்தில் வச்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த வெல்லம் போட்டதுக்கப்புறமா ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு லைட்டாக கொதிக்க விட்டுறலாம். அவ்வளோதான். ஒரு பயங்கர டேஸ்டான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடியாக இருக்குது. சூடான சாதத்தில் வச்சு சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். லெட் ஹேவ் அன் என்ஜாய்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் செஸ்லின்ஸ் குக்கரி பேஜுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.